வணக்கம், வெல்கம் டு மைக்கேல் ஃபுட்ஸ். இன்னைக்கு ஆரோக்கிய சந்தையில வித்தியாசமான 2 பொருட்கள பார்த்தோம். வித்தியாசம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது காந்தாரி மிளகாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலா பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுவோம். இந்த மிளகாயுமே சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். இது நம்ம 5 மிளகாய் போடுற இடத்துல இந்த 1 மிளகாய் போட்டாலே காரம் பிச்சுக்கிடும். இது சமையல்ல எல்லா வகைக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மிளகாய் எப்படி வளரும்னு தெரியுமா? எல்லா மிளகாயும் இப்படி தலைகீழா வளரும். இந்த மிளகாய் மட்டும் இந்த மாதிரி தான் வளரும். நேராதான் வளரும். நேராதான் வளரும். ஆனா இதுக்கு இன்னொரு பேரு சீனி மிளகான்னு பேரு இருக்கு. ஆனா அது மிளகா பேருதான் சீனி மிளகா. ஆனா காரம் பிச்சுக்கும். அதாவது சட்னி அரைக்கிறதுக்கு மிளகாய் சட்னி எல்லாம் அரைக்கிறாங்க இல்லையா, அந்த இதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் இந்த மிளகா அரைச்சு சாப்பிட்டோம்னா. இது மலை பிரதேசங்கள்ல தான் கிடைக்கும். நீலகிரி, கூடலூர், கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்கள் இருக்கு பத்தியா, அதிக விளைச்சல் கொடுக்கும் இந்த இது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த சௌச்சௌ காய் வாங்கினேன். இதுதான் ஒரிஜினல் நாட்டு சௌச்சௌ. எப்படி இதுதான் ஒரிஜினல் நாட்டு சௌச்சௌன்னு சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி நீ வாங்கியிருப்ப. இந்த பாத்தீங்கன்னா இதுல இந்த மாதிரி முள் இருந்து பாத்திருக்கியா? பார்த்தது கிடையாது. இப்படி பிடிச்சாலே குத்தும் கையில. இது நல்ல டேஸ்ட் அருமையா இருக்கும் இந்த மாதிரி காய்கள். அதாவது நம்ம வேணான்னு யூஸ் பண்ற காயில எவ்வளவு சத்துக்கள் இருக்கு தெரியுமா? இந்த இதுல தொடர்ச்சியா சாப்பிட்டு வரும்போது சுகர் லெவல் குறையும், ப்ரெஷர் குறையும். இதுல பார்த்தோம்னா நீர்ச்சத்து, நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட், விட்டமின் சி, விட்டமின் இ, துத்தநாகம், பாஸ்பரஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு. இனிமே இந்த காயை பார்த்தீங்கன்னா விடாதீங்க. வாரத்துல 2-3 நாளாவது இந்த காயை பயன்படுத்துங்க. ஆரோக்கியமான உணவுகளை பயன்படுத்தினா ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த காயெல்லாம் விட்டுறாதீங்க. கிடைச்சிச்சுன்னா மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.